பயணிகளின் கவனத்திற்கு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாம்பரத்தில் இருந்து கோயம்புத்தூருக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது. அதாவது தாம்பரத்தில் இருந்து வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு கிளம்பும் இந்த ரயிலானது செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், பன்ருட்டி, சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், ஒட்டன் சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, போத்தனூர் வழியாக கோவையை அடைகிறது. பிறகு இதே வழித்தடத்தில் கோவையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது. அந்த வகையில் தாம்பரத்தில் இருந்து கோவைக்கு சிறப்பு ரயில் அக்டோபர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரையும், கோவையில் இருந்து தாம்பரத்துக்கு அக்டோபர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரையும் மொத்தம் 8 முறை இயக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சிறப்பு ரயில்வே சேவையை மீண்டும் நீட்டிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம். அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து ரயில்வே நிர்வாகம் நல்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக பொள்ளாச்சி ரயில் பயணியர் நலச்சங்கத்தினர் சொல்லும்போது, தாம்பரம் கோவை வாராந்திர சிறப்பு ரயில் சேவை பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலுக்கான வரவேற்பு தொடர்ந்து கிடைத்து வரும் நிலையில் பயணிகளின் பயன்பாடும் அதிகரித்துள்ளதால் 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரயிலில் 11 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டிகள், 7 2ஆம் வகுப்பு அன்ரிசர்வ் பெட்டிகள், 2 SLRD பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். சிறப்பு ரயில் சேவையை மீண்டும் நீட்டித்துள்ளதுடன் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையையும் ரயில்வே நிர்வாகம் அதிகரித்துள்ளது பயணிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது.